ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் சிங்கப்பூர் வந்ததுக்கப்புறம் நான் வேலைக்கு போயிட்டேன். அந்த ஃபஸ்ட் ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். எனக்கு இந்த வீடியோ ஆக்சுவலி நான் ரொம்ப நாளாக யோசித்து வச்சுருந்தது. ஏன்னா எனக்கு நிறைய பேர் ரிப்பீட்டடாக கேட்டதில் ஒரு கொஷின்னா, நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க இங்கே அப்படின்னு சொல்லிட்டு தான், என்ன மாதிரி வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ சாரி, கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. QA வீடியோ போடும்பொழுது கூட நான் சொல்லியிருப்பேன், பட் நான் அவ்வளோ டீட்டெயில்டாலாம் சொல்லலை. நான் இந்த மாதிரி வேலை தான் பார்க்குறேன், நான் F&B லைனில் தான் வேலை பார்க்குறேன் பார்ட் டைமாக அப்படின்னு தான் சொல்லியிருப்பேன். அதில் ஒரு சில பேர் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருந்தா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் ஃபஸ்ட் டைமாக இங்கே வேலை பார்க்கும்பொழுது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். எனக்கு 2016 கல்யாணம் ஆனது. 2016 கல்யாணம் ஆகிட்டு அந்த மந்தே நான் சிங்கப்பூர் வந்துட்டேன். ஃபஸ்ட் டைம் நான் சிங்கப்பூர் வரேன். எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஏன்னா நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே வில்லேஜ். ஸோ அங்கே இருந்துட்டு நாம் இங்கே வரும்பொழுது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பார்க்கும்பொழுது ரொம்ப ஹையான பில்டிங் பார்க்குறோம் அந்த மாதிரி. ஸோ ஆக்சுவலி நான் அதெல்லாம் பற்றி பேசினோன்னா இதுக்கு இன்னொரு தனி வீடியோ வேணும், சிங்கப்பூர் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பேசுகிறதுக்கு. இப்போ வேலை பற்றி பேசலாம். ஸோ இப்போ நான் வேலைக்கு போனேன், அந்த ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பேசலாம். கல்யாணம் ஆகிட்டு 2 வருஷம் கழிச்சு தான் நான் வேலைக்கு போகிற அந்த ஐடியா வந்தது. 2016 கல்யாணம் ஆனது, 18 தான் நான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணியிருந்தேன். நான் பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் விசிட் பாஸ் அதில் தான் வந்திருந்தேன். அது 3 months ஒன்ஸ் நம்ம இந்தியா போயிட்டு வர மாதிரி இருக்கும். 3 மாதத்துக்கு மட்டும்தான் அது நம்ம இங்கே ஸ்டே பண்ண முடியும். மறுபடியும் ரெனியூவல் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்தியா போயிட்டு தென் அதுக்கப்புறம் தான் வர்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் மந்த் நான் லாங் டேர்ம் விசிட் பாஸில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் PR எடுத்தேன். லாங் டேர்ம் விசிட் பாஸில் இருக்கும் பொழுதுமே நான் வேலைக்கு ட்ரை பண்ணேன். அப்போது எனக்கு கிடைக்கல. ஏன்னா PRஆக இருக்கணும் இல்லை சிங்கப்பூரியனாக இருக்கணும், இந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் PRக்கு அப்ளை பண்ணி PRமே எனக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே கிடச்சிது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எப்படி இருக்கும், எந்த மாதிரி நிறைய மைண்டில் இருந்தது. ஸோ ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் F&B லைனில் தான் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா அது கொஞ்சம் எனக்கு ஈஸியராக இருந்தது. ஸோ அதில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைனில் தான் பார்த்தேன். F&B லைன்னா மேபி ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், அதனால சொல்லுறேன். ஃபுட் அண்ட் பெவரேஜ். ஸோ ஃபஸ்ட்டு புக்கிட் பஞ்சாங் பிளாசாவில் அங்கே போயிட்டு தேடினேன். அங்கே பார்த்திங்கன்னா நிறைய சின்ன சின்ன ஃபுட் ஸ்டால் மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. சரி அங்கே ட்ரை பண்ணலாம்னு சொல்லும்பொழுது அங்கே எனக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் நிறையா தேடி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே போஸ்டர்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா. போஸ்டர்லாம் பார்த்துட்டு ஒவ்வொரு நம்பருக்காக மெசேஜ் பண்ணி அந்த மாதிரி இருக்கும் பொழுது தான் எனக்கு மிஸ்டர் பீன் அங்கே நான் வேலைக்கு கிடைச்சது. ஃபுல் டைமாக போயிருந்தேன். என்னோடய ஃபஸ்ட் டைம் வேலை பார்த்தது ஃபுல் டைம் மிஸ்டர் பீனில் போயிருந்தேன். ஃபுல் டைமாக ஜாயின் பண்ணிட்டேன். வேலை எப்படி இருக்கும் எந்த ஒரு ஐடியாவுமே கிடையாது. 8 மணி நேரம் வேலை, 8 hours வேலை பார்க்கணும். ஃபுல் டைம் அப்படிங்கன்னா சேலரி இதெல்லாம் நமக்கு சொல்லிடுவாங்க. நம்ம போயிட்டு கான்ட்ராக்டில் சைன் பண்ணும் பொழுது நமக்கு எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருவாங்க, எவ்வளோ சேலரி அப்படி இப்படின்லாம் கொடுத்துருவாங்க. ஸோ அதெல்லாம் இது பண்ணி நானும் சைன்லாம் பண்ணிவிட்டு அப்போது என்ன நடந்துச்சுன்னா, அந்த கான்ட்ராக்ட் பேப்பர் பார்த்திங்கன்னா அவ்வளோ நிறைய பேஜ் இருந்தது, எல்லாத்துலேயும் சைனு. எனக்கு இவ்வளோ நிறைய சைன் லைஃப்பில் அதான் ஃபஸ்ட் டைம். அத்தனை சைன் போட்டுட்டு அந்த பேப்பர் ஒரு காப்பி வேறு நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. கொண்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட பெருமையாக சொல்லிடுது, பற்றியா எவ்வளோ நிறைய சைன்லாம் பண்ணியிருக்கு, பேரை பாரு அப்படி இப்படி. அப்போது நம்மளுக்கு சைனும் பார்த்திங்கன்னா அப்படி நேம் எழுதுறது தான் சைனு. ஸோ நான் கான்ட்ராக்ட் சைன் பண்ணிவிட்டு அவங்க சொல்லிட்டாங்க, உங்களுக்கு 1 வீக் ட்ரைனிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஓகே அப்படின்லாம் சொல்லியாச்சு. ஓகே சொல்லிவிட்டு அதுவும் பார்த்திங்கன்னா ட்ரைனிங் டைம் ரொம்ப பிஸியான அவுட்லெட் இங்கே தான் போடுவாங்க. ஏன்னா ரொம்ப பிஸியாக இருக்கிற இடத்துல தான் நம்ம அதை ஹேண்டில் பண்ணி இது பண்ணி வந்தோன்னா அதுக்கப்புறம் பிஸி இல்லாத டைம்லேயே நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். அந்த மாதிரி இதில் எனக்கு பார்த்திங்கன்னா ட்ரைனிங் ஃபஸ்ட்டு போட்டது போனா விஸ்டா அங்கே போட்டிருந்தாங்க. அங்கே நிறைய ஆஃபீஸ் இருக்கிறதுனால மார்னிங் சீக்கிரமாகவே ஸ்டார்ட் ஆயிரும். நைட்டு 8:30க்குலாம் க்ளோஸ் ஆயிரும். எனக்கு 8 hours. ஸோ நான் 11 o'clock போல் தான் போவேன். க்ளோசிங் தான் நான் பண்ணியிருந்தேன். ஸோ 11 o'clock போயிட்டு 8:30க்கு முடிஞ்சு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரது. இந்த மாதிரி தான் என்னோடய ஷிஃப்ட் போட்டிருந்தாங்க.
போட்டிருந்தாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஷிஃப்ட் ஒர்க் மாதிரி. ஸோ அவங்களுக்கு 2 டேஸ் வேலை இருக்கும், 2 டேஸ் ஆஃப் இருக்கும். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு டே அப்போது அவங்களுக்கு அதுக்கு நாள் தான் அவங்க நைட் ஷிஃப்ட் பண்ணாங்க. ஸோ மார்னிங் தான் வந்தாங்க. நான் மார்னிங் வந்து அங்கே போகணும். எனக்கு புதுசு. ஸோ அவங்க வந்து என்னை கூட்டிகிட்டு போயிட்டு, ஏன்னா நம்ம வீட்டில் நம்ம இருந்தது புக்கி பஞ்சாங். ஸோ அங்கேருந்து 184 எடுத்து கிளெமெண்டி போயிட்டு அங்கேருந்து ட்ரெயின் எடுத்து அதுக்கப்புறம் அந்த போனாவிஸ்டா போகணும். எனக்கு ஃபஸ்ட்டு தெரியாது இல்லையா. ஸோ அதனால் என்னோடய ஹஸ்பண்ட் தான் வந்து வேலையிலேருந்து வீட்டுக்கு வந்ததும் என்னை கொண்டு போய் அங்கே விட்டுட்டு, அதுக்கப்புறம் அவங்க ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டாங்க. நான் ஈவினிங் வந்து உன்னை கூப்பிட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் ப்ரிப்பேர்டாக ஒரு பேக்கில் நிறைய எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு, எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு எனக்கு சாப்பாடு பார்த்திங்கன்னா அன்றைக்கி நல்லா ஞாபகம் இருக்குது. ஸ்பைசி நூடுல்ஸ் வந்து செஞ்சு முட்டையெல்லாம் பொரித்து என்னோடய ஹஸ்பண்ட் தான் எனக்கு எல்லாமே ரெடி பண்ணி தந்தாங்க. நான் என்ன நினச்சிட்டேன்னா, செம்மையாக இருக்கும், எந்த ஒரு இதுவுமே இல்லை, செம்மையாக இருக்கும், ஆனால் உட்காந்துக்கலாம், சாப்பிட்றதுக்கெல்லாம் செம்மையாக இருக்கும், உட்காந்து சாப்பிட்ற மாதிரி டேபிள் சேரு இந்த மாதிரி என்னோடய இது அப்படி தான் இருந்தது. ஸோ நானும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு போனேன். அங்கே போனால் அந்த இடத்துல அந்த ஷாப் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிளேஸ் தான். ஆல்ரெடி நமக்கு முன்னாடி ஓப்பனிங் ஆள் இங்கே வேலை பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா. அங்கே ரெண்டு மூணு பேர்லாம் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. நம்ம ஃபஸ்ட் டைம் போகிறோம், ஹாய் எல்லாருக்கும் ஹாய் சொல்லிவிட்டு அப்படி உள்ளே போனால் ஓகே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். யாராவது ஏதாவது சொன்னால் அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்கவுங்க வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க. எனக்கு என்ன பண்ணுறது அப்படின்லாம் தெரியல. ஸோ யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா தானே செய்ய முடியும். ஸோ அப்படின்ட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன், யாராவது ஏதாவது சொல்லுவாங்களா, ஏதாவது செய்ய சொல்லுவாங்களா அப்படின்ட்டு. அப்புறம் இங்கே ஒருத்தவங்க வேலை பார்த்தவங்க என்கிட்ட இந்த சீஸ்லாம் பீல் பண்ணித்தாமா அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு சீஸ்லாம் பீல் பண்ணேன். என் கூட இருந்தவங்க எல்லாருமே சைனீஸ் தான். ஃபஸ்ட் டே 8 மணி நேரம் வேலை பார்த்தேன். கொஞ்சம் கூட உட்காரவே இல்லை. எனக்கு அதுவே கால் வலி வந்துருச்சு. ஃபஸ்ட் டைம் போனது ரொம்ப நர்வஸ் ஆகி எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சொல்லப்போனால் யாராவது எனக்கு தெரிஞ்சவங்க வந்தாங்கன்னா அழுதுருவேன். அந்த மாதிரி ஒரு ஒரு இதில் தான் இருந்தேன். ஸோ கொஞ்சம் கூட உட்காரவே இல்லை. 8 ஹவர்ஸ் ஃபுல்லாக நின்றுட்டே இருந்தேன். அப்புறம் பிரேக் டைம் வரும். பிரேக் டைமில் கூட நான் உட்காரலை. அங்கே உள்ளவங்கெல்லாம் ஆல்ரெடி எங்கே வேலை பார்த்ததுனால அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது. சும்மா சின்ன ஸ்டூலாக இருந்துச்சுன்னா அதில் போட்டு உட்காந்து அவங்களோட பிரேக் டைமில் சாப்பிட்றது அந்த மாதிரிலாம் இருந்தாங்க. என்கிட்ட நீ இப்படி உட்காந்து சாப்பிடு அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லலை. எதுவும் சொல்லாமல் நம்மளால் செய்கிறதுக்கும் ஒரு மாதிரியாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அந்த நான் கொண்டு போன என்னோடய லன்ச் டைம் வரும்பொழுது நான் கொண்டு போன அந்த நூடுல்ஸ் அதை முட்டை இதெல்லாம் வச்சு நான் சாப்பிட்டுட்டு அப்படியே சும்மா இப்படி நின்றுட்டு இந்த லைட்டாக செவத்தில் சாஞ்சிட்டு இப்படி பேலன்ஸ் பண்ணி அப்படியே தான் சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்னோடய ஷிஃப்ட்டும் முடிஞ்சிச்சு. 8:30க்கு முடிஞ்சிச்சு. என் ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க என்னோட கூப்பிட்டு போகிறதுக்காக. அவங்க வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் எனக்கு அழுகு அவ்வளோ ஸ்ட்ரெஸ், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி அவங்கக்கிட்ட கோவப்பட்டு இனிமேல் போக மாட்டேன் இந்த சின்ன பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும்போது இது பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நான் இனிமேல் போக மாட்டேன்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் க்ரைங். கோவத்தை எல்லாத்தையும் என் ஹஸ்பண்ட் கிட்ட தான் காட்டினேன். கடைசியில் இப்போ நினைக்கும் பொழுது இப்போ இல்லை, அதுக்கப்புறம் எனக்கு ரியலைஸ் ஆனிச்சு. கொஞ்சம் தான் ஆனதுக்கப்புறம் நான் ஏன் இப்படி கோவப்பட்டேன் அந்த மாதிரிலாம். பட் அந்த டைமில் என்ன பண்ணுறது தெரில, அவ்வளோ ஸ்ட்ரெஸ், அவ்வளோ ஒரு மாதிரியாக நர்வஸாக இருந்துட்டு அந்த கோவம் எல்லாத்தையும் என் ஹஸ்பண்ட் கிட்ட தான் காட்டிகிட்டு இருந்தேன். அவங்களுக்கு புரியலை நான் என்ன பண்ணேன் அந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் டாக்ஸி எடுத்து வீட்டுக்கு போனோம். நான் ஃபஸ்ட் டைமாக வேலைக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ப்ரான்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் ப்ரான் வாங்கி கொடுத்து அத்தையை சமைக்க சொல்லி அத்தை கிரேவி செஞ்சுருந்தாங்க. அப்புறம் எனக்கு பிடிச்ச மொச்சக்காய் இந்த கத்திரிக்காய் அதெல்லாம் போட்டு கருவாட்டு குழம்பு வைப்போம் இல்லையா, அதெல்லாம் எனக்காக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. சரி எனக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ஏன் கோவத்தை இவங்க கிட்ட காட்டினேன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் சேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சாரி எல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் திருப்தியாக உட்காந்து அந்த கருவாட்டு குழம்பு ப்ரான் கிரேவி இதெல்லாம் சாப்பிடும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு அந்த வேலை பார்க்குற அந்த ஃபஸ்ட்டு நாள் அப்படி இருந்துச்சு. சரி தென் அதுக்கப்புறம் ஓகே ஆயிரும்னு சொல்லிட்டு நான் செகண்ட் டே போனேன். அந்த 1 வீக் ட்ரைனிங் அங்கே ஃபினிஷ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு நார்மலாக ஆயிடுச்சு. நார்மலாக ஓகே வேலை பார்க்குறோம் பண்ணுறோம் அந்த மாதிரி நார்மலாக ஆகிட்டேன். தென் 1 வீக் முடிச்சுட்டு நான் மெயினாக அவுட்லெட் சூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா புகி பஞ்சாங் பிளாசா.
ஏன்னா அதுதான் நம்ம வீட்டுக்கு வந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ், ஒரு 10 மினிட்ஸில் வாக் பண்ணியே போயிடலாம். ஸோ அதனால் நான் இந்த அவுட்லெட் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ட்ரைனிங் முடிச்சு நான் இங்கே வந்துட்டேன். இங்கே வரும்பொழுது ஒரு பொண்ணு இருந்தாங்க. ஸோ அவங்க பேர் வந்து ஒய்னி. அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா வியட்நாம். ஸோ அவங்க ரொம்ப வருஷமாக வந்து இங்கே வேலை பார்க்குறாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆள். ஃபுல் டைம் அப்படிங்கிறதுனால என்னால் வந்து டைமிங்லாம் சூஸ் பண்ண முடியாது. ஓப்பனிங் ஷிஃப்ட் இல்லாட்டி க்ளோசிங் இந்த மாதிரி. பட் எனக்கு வந்து க்ளோசிங் தான் போட்டுகிட்டே இருந்தாங்க, கண்டினியூஸாக போட்டுகிட்டு இருந்தாங்க. க்ளோசிங் ஷிஃப்ட் பார்த்திங்கன்னா 2 o'clock ஸ்டார்ட் ஆகி 10:30க்கு முடியும், இந்த மாதிரி முடியும். ஸோ நானும் வந்துட்டு 10:30க்கு முடிச்சு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் இந்த மாதிரி போயிட்டே இருந்தது. எனக்கு அது என்னமோ இந்த ஃபுல் டைம் வந்து 8 மணி நேரம் வேலை பார்க்குறது ஆக்சுவலி என்னால் முடியல. மேபி ஸ்டார்டிங்கில் அப்படி இருந்ததுனாலயா என்னன்னு தெரியல. எனக்கு ஏதோ என்னோடய டைம்னு இல்லாத மாதிரி ஃபீல் ஆனிச்சு. நானும் வந்து ஓப்பனிங் ஷிஃப்ட்டு கேட்டிருந்தேன், அவங்க வந்து கொடுக்கவே இல்லை. அவங்க வந்து எப்படின்னா, இல்லை நீங்கள் க்ளோசிங் தான் பார்க்கணும், க்ளோசிங்க்கு ஆள் இல்லை, ஸோ ஃபுல் டைம் வந்து சூஸ் பண்ண முடியாது, அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு சுத்தமாக முடியலை, எப்படி இதை ஸ்டாப் பண்ணுறதுன்னு தெரியலை. நான் டிசம்பர் 2018 டிசம்பர் மாதம் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன். தென் அது ஹாஃபில் தான் போயிருந்தேன், டிசம்பர் ஹாஃபில் தான் போயிருந்தேன். ஒரு 15 days கிட்ட தான் வேலை பார்த்துருப்பேன். அந்த ட்ரைனிங் போனேன் இல்லையா, அந்த இது மட்டும்தான் நான் வேலை பார்த்தது. தென் ஜனவரி வந்து என்னோடய சேல்ரி வந்து வந்துருச்சு. என்னோடய சேல்ரி வந்து கண்டிப்பாக லாஸ்ட்டில் சொல்லுறேன். அந்த 15 daysக்குள்ள சேல்ரி வந்து வந்தது. தென் அதுக்கப்புறம் எனக்கு சேல்ரி பார்த்தோன்னா ஒரு ஹாப்பி ஆகிட்டு நான் அந்த வேலையை வந்து கண்டினியூ பண்ணணும்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணேன். அப்புறம் அவங்க எனக்கு க்ளோசிங் மட்டும்தான் கொடுத்துட்டே இருந்தாங்க, ஓப்பனிங் கொடுக்கவே இல்லை. என்னால் க்ளோசிங் 10:30க்கு முடிச்சுட்டு தென் 10:45 இந்த மாதிரி வீட்டுக்கு போயிட்டு தூங்குறக்கே 11:30 ஆயிரும். ஸோ எனக்கு ரெஸ்ட் இல்லாத மாதிரி ஃபீல் ஆனது. காலையிலையும் பார்த்தீங்கன்னா லேட்டாக எழுந்திரிக்கிறது, இந்த மாதிரி இருந்தது. இந்த வேலையை வந்து ஸ்டாப் பண்ணலாம், எனக்கு வந்து சடனாக சொல்லவும் முடியலை. ஏன்னா 3 months வேலை பார்த்து தான் கன்ஃபார்ம் ஆக முடியும். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு 3 monthsக்கு அப்புறம் தான் கன்ஃபார்ம் ஆகும். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிட்டும் இருந்தேன். அந்த சமயம் வந்து எனக்கு வேலை வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ அந்த டைமில் தான் நான் என்னோடய ஃபஸ்ட் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆனது. ஸோ அதுக்கப்புறம் அந்த ரீசன் வச்சு என்னால் நைட்லேயும் வந்து செய்ய முடியாது, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து சொன்னாங்க. அப்போ கூட அவங்க வந்து எனக்கு வந்து டேக்கு வந்து மாற்றலை, ஓப்பனிங் ஷிஃப்ட்டுக்கு வந்து மாற்றலை. ஸோ அப்போ ஓகே நான் வந்து குயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க சொன்னாங்க, ஓகே நீங்கள் வந்து குயிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா 2 weeksக்கு முன்னாடி லெட்டர் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லை எனக்கு இமீடியட்டாக வந்து நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன், எனக்கு ரொம்ப முடியலை, டயர்டாக இருக்குது அப்படின்ட்டு. அது வந்து அப்போது அந்த மாதிரி ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, சேலரியில் வந்து அவங்க கட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி எனக்கு நான் வேலை பார்த்த ஒரு 2 weeksக்கு வந்து எனக்கு காசுமே வந்து கிடைக்கல, கொஞ்சம் வந்து கட் பண்ணிட்டாங்க. ஃபுல் மந்த் வந்து வேலை பார்த்தேன், பட் அதில் பாதி மட்டும்தான் எனக்கு கிடைச்சிது. ஸோ இதுதான் அந்த ஃபஸ்ட்டு ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ். சேல்ரி பற்றி சொல்கிறேன். நான் ஃபஸ்ட் மந்த் சேல்ரி வந்து இங்கே சிங்கப்பூர் வந்துட்டு அந்த ஜாப்க்கு போய் ஒரு 15 days, அந்த ஃபஸ்ட்டு டிசம்பர் பாதியில் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த ஜனவரி சேல்ரி பார்த்திங்கன்னா 825 வெள்ளி வந்தது. 825 வெள்ளினா இந்தியாவிலேருந்து நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ அப்போ 60 ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட சிங்கப்பூர் வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டுக்கு வேலைக்கு போய் நான் வாங்கின சம்பளம் பார்த்திங்கன்னா 46,000 ரூபாய் கிட்ட. ஸோ இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு சேல்ரி. ஸோ அந்த மாதம் வந்து நான் 15 நாள் தான் வேலை பார்த்தேன், அதுவும் ஃபுல் மந்த் வேலை பார்க்கல. ஏன்னா நம்ம ஃபுல் டைமாக ஜாயின் பண்ணதுனால அது நமக்கு பேசிக்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த அமௌண்ட் வந்து எனக்கு தந்தாங்க. ஸோ அதுதான் அது. தென் அதுக்கு அடுத்த மந்த் வந்து நான் இமீடியட்டாக ஜாப் வந்து குயிட் பண்ணேன். ப்ராப்பராக வந்து லெட்டர் சப்மிட் பண்ணதுனால என்னோடய சம்பளத்தை பாதி பிடிச்சிட்டு 400 அந்த மாதிரி வந்தது செகண்ட் சேல்ரி. ஃபஸ்ட் டைம் வேலைக்கு போகும்பொழுது இந்த வேலையே பிடிக்கல அப்படின்னு சொல்லி அழுதேன்னா, தென் நெக்ஸ்ட்டு வந்து வேலையை விட்டுட்டு வரும்பொழுது அவ்வளோ அழுதேன். ஸோ அது எதனால அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டைம் வந்து நான் அதை பற்றி ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான், இதுதான் என்னோடய ஃபஸ்ட் ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ். இது எப்படி இருந்துச்சு தெரியல. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். கூடிய சீக்கிரமாக கூட ட்ரை பண்ணுறேன். பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.